வாழைக்காய் காய் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வாழைக்காய் எடுத்துக்கோங்க. தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நான் தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வாழைக்காயும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பானலியில் எண்ணெய் வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதில் கடுகு போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிக்குது, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன், ரா பனானா. அது இதில் சேர்த்தாச்சு. இதில் மஞ்சப்பொடி இப்போ சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு தேவையான இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது வத்த குழம்போடு இதை பண்ணியிருக்கேன் நான். அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு லைக் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதை மூடி வச்சுட்டேன் நான். ஒரு 5 மினிட்ஸ் வரையும் மூடி வச்சுட்டு ஒரு தடவை கலந்து விடுங்க. திருப்பி எடுத்து பாருங்கள். இப்போ நல்லா அது வாழைக்காய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் தேவையான அளவு காரப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் தனியா ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் சாம்பார் மசாலா போடுறேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பார் மசாலாவை சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹோம்மேடு சாம்பார் மசாலா. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் சிம்மில் வச்சு மூடி வைங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இதாக இருக்குது. இல்லை வேணால் நீங்கள் இதில் 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் எல்லாம் உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி. இதை நான் வத்த குழம்பு காம்பினேஷனோட வச்சு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.